ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற ப்ராஜெக்டோட நேம் பவர் பல்ஸ். இந்த ப்ராஜெக்ட் பார்த்தினா ப்ரீஃப் எக்ஸ்பிளனேஷன் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். பட் ப்ராஜெக்ட் என்னங்கிறத பார்க்குறதுக்கு முன்னே இந்த ப்ராஜெக்டை நான் ஏன் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஃபர்ஸ்ட் விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஹியூமன் பீனாக இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வருமானம், ஒரு மணி அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. அந்த மணியை சம்பாதிக்கிறதுக்காக நம்ம எல்லாருமே, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள், நான், வீடியோ பார்க்காத நபர்கள் யாராக இருந்தாலும் சரி, ஸோ எல்லாருமே எனி ஒன் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அதன் மூலியமாக சில நபர்கள் பொருளாதார ரீதியாக வளர்ச்சியடைஞ்சிட்டே போகிறாங்க. ஒரு சில மக்களால் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான லைஃப், அந்த ஆவரேஜான லைஃப்பை கூட வாழ்கிறதுக்கான போதுமான வருமானம் இல்லாமல் இன்னுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரகிளில் தான் இருக்காங்க. பட் அவங்களுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நல்ல டேலண்ட் இருக்கும். பட் அந்த டேலண்ட்டுக்கு தகுந்தாப்புல ஒரு வாய்ப்பு கிடைக்காம இருக்கு. அந்த வாய்ப்புக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த பவர் பல்ஸ் பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸலண்டான இன்கம் பிளானு. இந்த ப்ராஜெக்டை நம்ம ப்ராப்பராக பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா ஃபர் டேக்கு 2000 மேக்ஸிமம் 30,000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு யூனிக்கான வாய்ப்பை பவர் பல்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் பற்றின கம்ப்ளீட் எக்ஸ்பிளனேஷன் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இல்லை ஒரு ஸ்ட்ரேஞ்சர் இல்லை பார்த்தீங்கன்னா உங்களோட நைபர்ஸ் யார் வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் சோஷியல் மீடியாவில் கூட இந்த வீடியோ பார்க்கலாம். ஸோ என்ன எப்படி இருந்தாலும் சரி, ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் வாட்ச் பண்ணுங்கள். டெஃபினெட்லி இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு உங்களோட லைஃபை சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். இந்த ப்ராஜெக்டோட அஃபிஷியல் வெப் www.powerpulse.live அப்படிங்கிறது அஃபிஷியல் வெப். இந்த ப்ராஜெக்டுடைய MSME சர்டிஃபிகேட் ப்ளஸ் பேங்க் கரண்ட் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் நமக்கு இங்கே ஷோ பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ப்ராஜெக்டோட அபவுட் ஸோ எல்லாருக்குமே ஒரு சமமான வாய்ப்பு கொடுத்து எல்லாருக்குமே ஒரு பெரிய அளவில் வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கணுங்கிறத இவங்களோட மிகப்பெரிய ஒரு மிஷனாக வந்துட்டு இருக்கு. அண்ட் இந்த ப்ராஜெக்டில் நான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா எனக்கான ஜாயினிங் காஸ்ட் எவ்வளோ அப்படின்னா 1000 rupees பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணி இந்த ப்ராஜெக்டில் நான் ஜாயின் பண்ணிக்க போகிறேன். இந்த 1000 rupees பார்த்தீங்கன்னா எனக்கு திரும்ப ரீசார்ஜ் பண்ணிக்க எனக்கு திரும்ப என்னால் ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும். அதுக்கான ஆப்ஷன் இவங்க நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது எப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இவர் ப்ராடக்ட் அப்படிங்கிறது மொபைல் ரீசார்ஜ் அப்படிங்கிறது அவங்களோட ப்ராடக்ட்டு. ஸோ BSNL, ஏர்டெல், அதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா, அதே போல் யூனிகான், ரிலையன்ஸு, ஸோ நீங்கள் எதை வேணாலும் நீங்களால் என்ன பண்ணிக்க முடியும்னா ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. மொபைல் ரீசார்ஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் பண்ணிக்க முடியும். ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ண வித்தின் மந்த்து இன்ஸ்டன்ட்லி ஒரு 300 rupees வர்த்தபிளான ஒரு ரீசார்ஜை உங்கள் மொபைல் ஃபோனுக்கு உங்களால் பண்ணிக்க முடியும். ஒரு டைரக்ட் இந்த பிஸ்னஸில் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நபருக்கு வாய்ப்பு கொடுக்கும்போது செகண்ட் மந்த் பார்த்தீங்கன்னா இன்னொரு 300க்கான ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அடுத்து இன்னொரு நபரை நீங்கள் இன்ட்ரோ பண்ணும்போது செகண்ட் பர்சன் இன்ட்ரோ பண்ணிங்கன்னா இன்னொரு 300க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அப்போது நீங்கள் 1000 rupees ஸ்பெண்ட் பண்ணி உள்ளே வந்திருக்கீங்க. அதில் 10% அப்படிங்கிற ஒரு 100 rupees அட்மின் சார்ஜஸாக போயாச்சு. பேலன்ஸ் இருக்க 900மே உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துட்றாங்க. என்ன ஒரு கிரைட்டீரியானா ஃபஸ்ட்டு டேரக்ட் மட்டும் எந்த கிரைட்டீரியா இல்லாமல் இன்ஸ்டன்ட்டாக நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். செகண்ட் அண்ட் தேர்ட் 300 யூஸ் பண்ணிக்க மட்டும் 1+1 டேரக்ட் 2 டேரக்ட் நீங்கள் கொடுத்தா யூஸ் பண்ணிக்க முடியும். அதை தான் இங்கே ஷோ பண்ணியிருக்காங்க. இன்ஸ்டன்ட்லி 300 நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஒரு டேரக்ட் கொடுக்கும்போது செகண்ட் 300 யூஸ் பண்ணலாம். இன்னொரு டேரக்ட் கொடுக்கும்போது இன்னொரு 300 யூஸ் பண்ணலாம். இப்போ இதில் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா செகண்ட் 300 rupees 25 நாளுக்கு அப்புறம் தான் நீங்கள் பயன்படுத்த முடியும். தேர்ட் 300 50 நாளுக்கு அப்புறம் நீங்கள் பயன்படுத்திக்க முடியுங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சில்வர் பிளானை பொறுத்த வரைக்கும் 2000 rupees டெய்லி இன்கம். கோல்டு பிளானை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு 4000 ரூபாய் சம்பாதிக்கலாம். டைமண்டை பொறுத்த வரைக்கும் 8000 சம்பாதிக்கலாம். பிளாட்டினத்தை பொறுத்த வரைக்கும் 16,000 ரூபாய் சம்பாதிக்கலாம். டோட்டலி எல்லா பிளானையும் சேர்த்து ஒரு நாளைக்கு 30,000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் லைஃப் டைம் ராயல்ட்டி இன்கம்னு ஒரு இன்கம் கொடுக்குறாங்க. கோல்டு அச்சூவர்ஸ் பார்த்தீங்கன்னா அச்சூவர்ஸ்க்கு 6 rupees ஈச் ஐடியில் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ப்ராஜெக்டில் பிளேஸ் ஆகக்கூடிய ஒவ்வொரு ஐடியில் இருந்துமே 6 ரூபாய் எடுத்து ஈக்குவலி பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு அச்சீவர்ஸ்க்கு எல்லாமே ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குறாங்க. அதுவே நீங்கள் டைமண்ட் அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படிங்கும்பொழுது ஒவ்வொரு ஐடியிலிருந்தும் அதே போல் 6 ரூபாய் எடுத்து ஸோ ஈக்குவலி பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் டைமண்ட் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இன்கேஸ் நீங்கள் பிளாட்டினம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னா 8 rupees ஈச் ஐடியிலேருந்து எடுத்து உங்களுக்கு ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இது உங்களோட டீமில் மட்டும் இல்லை, ஸோ ஓவராலாக இந்த ப்ராஜெக்ட்டில் வரக்கூடிய எல்லா ஐடிஸ்லேருந்து அந்த அமௌண்ட் எடுத்து ஈவனாக உங்களுக்கு டிவைட் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ நம்ம மேட்சிங் போனஸை பற்றி பார்த்துருவோம். சில்வர் பிளானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ண பிறகு உங்கள் லெஃப்ட்டில் ஒரு பர்சனும் ரைட்டில் ஒரு பர்சனும் தேர்டாக ஒரு பர்சன் பிளேஸ் ஆகணும். அதாவது 1:2 ஆர் 2:1 இந்த ரேஷியோவில் ஐடிஸ் பிளேஸ் ஆகணும். அப்போ உங்களுக்கு ஒரு பேர் மேட்ச் ஆகும், 200 ரூபாய் கிடைக்கும். நெக்ஸ்ட் பேர்லேருந்து 1:1 உங்களுக்கு பேர் ஆகி 100 அதாவது 200 உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். டெய்லி 2 கட் ஆஃப் 6 மணியில், அதாவது 6 AM - 6 PM வரைக்கும் ஒரு கட் ஆஃப், 6 PM 6 AM வரைக்கும் ஒரு கட் ஆஃப். ஸோ ஒவ்வொரு கட் ஆஃப்மே 5 பேர்
வந்து மேட்ச் ஆகும். அப்போ 5 × 200 பார்த்தா 1000 ரூபாய் ஒரு கட் ஆஃப்க்கு. 2 கட் ஆஃப்க்கு நீங்கள் எவ்வளோ earn பண்ணலாம், 2000 rupees earn பண்ணலாம் for day. இங்கே உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வரக்கூடிய பேர் கமிஷன் இருக்கு இல்லையா, அதில் இரட்டைப்படையில் மேட்ச் ஆகக்கூடிய ஒவ்வொரு பேர் கமிஷன் அமௌண்ட்டையும் என்ன பண்ணுறாங்க, டிடெக்ஷன் பண்ணுறாங்க. 10 பேரோட அமௌண்ட்டை மட்டும் டிடெக்ட் பண்ணி உங்களோட ஐடியை சில்வர்லேருந்து கோல்டுக்கு மூவ் பண்ணிடுவாங்க. இப்போ கோல்டுக்கு இது ஒன் டைம் மட்டும்தான், அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த விதமான டிடெக்ஷன் ஆகாது. ஸோ கண்டினியூவாக உங்களுக்கு பேர் மேட்ச் ஆகாது, அதுக்கான பெனிஃபிட்ஸுங்கிறது கிடச்சிட்டு இருக்கும். இப்போ கோல்டுக்கு உங்களோட ஐடி உள்ள என்ட்ரு ஆயிடுச்சு அப்படின்னா இங்கே உங்களோட பேர் கமிஷனும் அப்படியே டபுளாக மாறிடுது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேயுமே வந்து 2:1 ஆர் 1:2 இந்த ரேஷியோவில் தான் ஃபஸ்ட்டு பேர் மேட்ச் ஆகும். ஒரு பேருக்கு 400 ரூபாய், ஒரு நாளைக்கு 2 கட் ஆஃப், ஒரு கட் ஆஃப்க்கு 5 பேருக்கு வந்து 400 ரூபாய்னா 5 வந்து பார்த்தீங்கன்னா 20, அதாவது 2000 ரூபாய் உங்களுக்கு கிடைக்குது. அப்போது 2 கட் ஆஃப்க்கு 4000 ரூபாய் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். டெய்லி வந்து 10 பேர் மேட்ச் பண்ணி 4000 ரூபாய் நீங்கள் சம்பாதிக்கலாம். இங்கேயும் அதே போல் இந்த இரட்டை படையில் ஃபஸ்ட்டு 10 பேரோட அமௌண்ட்டை மட்டும் டிடெக்ட் பண்ணி உங்களோட ஐடியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பிளாட்டினம், அதாவது டைமண்ட் பேக் வந்து அப்கிரேட் பண்ணிடுறாங்க. டைமண்ட் பேக் அப்கிரேட் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு பேரோட இன்கம் உங்களுக்கு 800 கன்வெர்ட் ஆகிடுது. இங்கேயுமே ஃபஸ்ட்டு பேருங்கிறது 2:1 ஆர் 1:2 இந்த ரேஷியோவில், நெக்ஸ்ட் பேர் 1:1 உங்களுக்கு மேட்ச் ஆகிடும். ஒரு நாளைக்கு 2 கட் ஆஃப் இருக்குது. ஒரு கட் ஆஃபில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 4000 சம்பாதிக்கலாம். 2 கட் ஆஃபில் 8000 rupees உங்களால் சம்பாதிக்க முடியும். அதே போல் இங்கேயுமே ஃபர்ஸ்ட் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இரட்டை படையில் ஃபஸ்ட்டு வரக்கூடிய 10 பேரோட அமௌண்ட்டை டிடெக்ட் பண்ணி தான் உங்களுக்கு பிளாட்டினம் பிளான்குள்ளே கொண்டு வந்துடுறாங்க. இங்கே உங்களுக்கு ஒரு பேர் மேட்ச் ஆச்சுன்னா 1600 ரூபாய், 10 பேர் மேட்ச் ஆயிடுச்சுன்னா 16000 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான டிடெக்ஷன், இதுக்கு மேலே எந்த விதமான டிடெக்ஷன் பண்ணி அடுத்த செக்ஷனுக்கு போக மாட்டாங்க. இதுதான் ஃபைனலு. ஸோ இங்கே டோட்டலாக ஃபார் டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பேக்கேஜும் சேர்த்து 30000 ரூபாய் சம்பாதிக்கலாம். இங்கேயுமே 1:1, அதாவது ஃபஸ்ட்டு பேர் மட்டும் 2:1 அது 1:2 இந்த ரேஷியோவில் மேட்ச் ஆகும். நெக்ஸ்ட் பேர் 1:1 மேட்ச் ஆகி பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஃபார் டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்டினத்தில் விட 16000 ரூபாய் சம்பாதிக்கலாம். ஓவராலாக 30000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு நமக்கு இருக்குது. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் டெய்லி கட் ஆஃப், வீக்லி பே விட்டு மினிமம் விட்ரா 300 தான் எடுத்துக்கலாம். வீக்லி விட்ரா மண்டே 6 AM to 11:59 AM நீங்கள் விட்ரா பண்ணிக்கணும். 1000 rupees ஐடி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது 300 + 300 + 300 rupees வந்து பார்த்தீங்கன்னா ஸோ என்னன்னா ரீசார்ஜ் வாலெட்டுக்கு உங்களுக்கு கொண்டு போயிடுறாங்க. 100 rupees வந்து பார்த்தீங்கன்னா அட்மின்